சூரிய பகவான் பிரம்மதேவன் படைத்தல் தொழிலை மேற்கொண்டாள். அப்போது படைத்தல் தொழிலுக்கு உதவியாக 7 சப்தரிஷிகளை படைத்தார். அந்த சப்தரிஷிகளில் ஒருவர் மரீசியும் ஆவார். மரீசியின் மகன் கசியபர் ஆவார். கசியபர் பல வேதங்களையும் உபநிடங்களும் கற்று பண்டித்துவம் பெற்று விளங்கினார். இவர் தட்ச பிரஜாபதியின் பெண்களில் 13 பெண்களை மணந்து இந்த பூவுலகில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரையான அனைத்து உயிர்களையும் படைத்தார். கசியபருக்கும் கற்புக்கரசியான அதிதிக்கும் பிறந்த குழந்தைதான் சூரியன். இந்த உலகினை ஒளிபெற செய்யும் கடவுளாக கருதப்படுபவரும் இவரே. நவகிரகங்களில் மிகவும் சக்திவாய்ந்த கிரகமாக கருதப்படும் கிரகம் சூரிய பகவானே. காரணம், அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை இந்த சூரியனுக்கே உண்டு. மேலும் மற்ற கிரகங்களை வக்கிரகம் செய்யும் சக்தியும் அஸ்தமனம் பெற செய்யும் சக்தியும் சூரிய பகவானுக்கு உள்ள சிறப்பம்சங்களாகும். சூரியன் சமுக்ஞை, உஷாதேவி, பிரபை, ரைவத இளவரசி ஆகிய 3 மனைவிகளை மணந்து இல்வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர்களில் சமுக்ஞையிடம் அதிக பிரியம் கொண்டு இருந்தார். முதல் மனைவியான சமுக்ஞை பட்டத்து ராணியாக திகழ்ந்தார். சூரியனுக்கும் சமுக்ஞைக்கும் வைவ சுதமனு, யமன் ஆகிய 2 மகன்களும் யமுனை என்னும் மகளும் பிறந்தனர். சூரியனிடம் வெப்பத்தை குறைத்து கொள்ளும்படி பலமுறை சமுக்ஞை சொல்லியும் சூரியன் குறைத்து கொள்ளவில்லை. ஒரு நிலையில் சூரியனின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியேற எண்ணினார் சமுக்ஞை. தான் இல்லாத இடத்தை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய நிழலை கொண்டு தன்னை போன்ற ஒரு பெண்ணை படைத்தார். அந்த பெண்மணியே சாயாதேவி ஆவார். சமுக்ஞை சாயாதேவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு தன் பிறந்த வீட்டிற்கு சென்றுவிட்டார். ஆரம்பத்தில் எந்தவொரு வித்தியாசமும் இன்றி சூரியனிடமும் சமுக்ஞையின் பிள்ளைகளிடம் உண்மையான மனைவி மற்றும் தாயாக நடந்து கொண்டாள். நாளடைவில் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சாவர்ணி, சனி என்ற பிள்ளைகளும் தபதி, விஷ்டி என்ற பெண்களும் பிறந்தனர். தன் பிள்ளைகளிடம் அதிக அன்பை காட்டிய சாயாதேவி சமுக்ஞையின் பிள்ளைகளிடம் மாற்றான் தாய் போல் நடந்து கொண்டாள். இங்கு நடந்த எல்லாவற்றையும் யமன் அறிந்திருந்தாலும் சாயாதேவியிடம் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். ஒரு சூழ்நிலையில் சாயாதேவிக்கும் யமனுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. வாக்குவாதத்தின் போது யமன் சாயாதேவியை கீழே தள்ளி உதைத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த சனி யமனிடம் கேட்க, யமன் தன்னிடம் இருந்த கஜாயுதத்தால் சனியின் கால்களை அடித்தார். இதை கண்ட சாயாதேவி தன் மகனை அடித்த மற்றும் தன்னை உதைத்த யமனின் கால்கள் அழுகி போகட்டும் என சாபமிட்டாள். சாயாதேவியின் சாபத்திற்கு ஏற்ப யமனின் கால்கள் அழுகத் தொடங்கின. அழுகிய காலுடன் யமன் சூரியனை காண சென்றார். சூரியனும் யமனின் நிலையை கண்டு நடந்தது என்ன என கேட்டார். யமன் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் சூரியனிடம் கூறினார். எனவே சூரியன் சாயாதேவியை வெறுத்துவிட்டு சமுக்ஞையை தேடி சென்றார். அப்போது சமுக்ஞை சூரியனிடம் ஒரு நிபந்தனையை விதித்தார். சூரியனும் அந்த நிபந்தனையை ஏற்று தனது வெப்பத்தை குறைத்து கொண்டார். சூரியனுடைய அதிகப்படியான வெப்ப சக்தியை வெளியேற்றி சூலாயுதம் மற்றும் சக்ராயுதத்தை உருவாக்கி அதை சிவபெருமானும் விஷ்ணுவும் எடுத்துக்கொண்டனர். சாபம் பெற்ற யமனிடம் சிவபெருமானை நோக்கி தவமிருக்க ஆலோசனை சொன்னார் சூரியன். யமனும் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டு சிவபெருமானின் தரிசனத்தையும் ஆசியையும் பெற்று யமதர்மராகி உயிர்களுக்கு ஏற்படும் மரண காலத்தை கணக்கிட்டு கடமையாற்றினார். அதன்பின் சூரியனும் சமுக்ஞையும் இணைந்தனர். அதன் பயனாக குதிரை வடிவம் கொண்ட இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். அந்த 2 குழந்தைகளுக்கு அஸ்வினி தேவர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டது. நட்சத்திர தொகுப்பில் அஸ்வினி தேவர்களே முதன்மையானவர்கள். சனி பகவானும் நவகிரக அந்தஸ்து பெற்று நவகிரகங்களில் ஒருவரானார். சூரியனுடைய அனைத்து புத்திரர்களுமே உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். எனவே ஒருவர் ஜாதகத்தில் சூரியன் அமையும் நிலையை பொறுத்தே களத்திர தோஷம், புத்திர தோஷம், உத்தியோக பிரபந்த தோஷம், வித்யா பிரபந்த தோஷம் போன்றவைகளும் ஏற்படுகின்றன.